ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோல பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026க்காக கொடுத்துருக்காங்க. அதிக காலியிடங்க. ஸோ டெட் எக்ஸாம் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அலுவலக பணியாளரும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் மட்டும் கிடையாதுங்க, ஆசிரியர் அல்லாத பதவியும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா என்ன வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்ட் அனுப்ப தேவையில்ல, மெயில் அனுப்ப தேவையில்ல. நீங்க டைரக்டா இன்டர்வியூ நடைபெற அன்றைக்கு டைரக்டா நீங்க வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 16/5/2026ங்க. அன்று காலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறுதுங்க. அந்த தேதியில் நீங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விண்ணப்பமும் நீங்க அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. பாடம் முதுகலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. இயற்பியல் ரெண்டு வேதியியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க பிஜி முடிச்சிருக்கணும், பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் அப்படின்னா எம்எட் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல்நிலை வகுப்புகளை கையாள வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. நாம முதுகலை படிச்சிருக்கணும். அப்ப பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட்டோ இல்லை எம்எட்டோ நாம பார்த்தோன்னா படிச்சிருக்கணும். அதே மாதிரி 11வது 12ஆம் வகுப்பு நாம பார்த்தோன்னா கிளாஸ் எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நாம பார்த்தீங்கன்னா கையாளணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்க, பிஜி படிச்சிருந்தாலும் சரி, யூஜி படிச்சிருந்தாலும் சரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்க, இளங்கலை படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இன்டர் கார்டன் வகுப்புகளை கையாள வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பாத்துக்கோங்க. அலுவலக பணியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். கணினி அறிவு, அதாவது டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆபீஸ்ல தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருங்கும் போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. சம்பளம் பேசி தீர்க்கப்படும். நோட்டிபிகேஷன்ல சம்பளம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க நேர்காணலுக்கு வாங்க, நம்ம டைரக்டா பேசிக்கலாம். அடுத்து ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரிஞ்சிருக்க வேண்டும். இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. அனுபவம் உள்ள முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. புதியவர்களும் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். இப்பதான் நான் பார்த்தீங்கன்னா முடிச்சு வரேன், இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்குமே போகலாம், நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு 16/5/2026 காலையில 10 மணிக்கு நடைபெறுதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் வரவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி சர்டிஃபிகேட், அதே மாதிரி ஆதார் கார்டு, ரெசியூம் வித் போட்டோ, வேற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க. அதே மாதிரி இதர சர்டிஃபிகேட் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தா கூட கொண்டு போங்க. வேற சான்றிதழ் கொண்டு போங்க. வேற பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல ஏதாவது பாஸ் பண்ணீங்களா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துட்டு போங்க. உங்களை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ரெசியூம் மட்டும் கொடுத்துட்டு போங்க, உங்களை கூப்பிடுறோம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். நீங்க பார்த்தீங்கன்னா ரெசியூம்ல நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எங்க இருக்கு, காஞ்சி நகர், மறையாபுரம், கப்புக்காடு போஸ்ட் 629162. ஸோ இந்த பின்கோட்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்றதுக்கு 3 டைப் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்க எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல்லாம் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.